ஆடி மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய 5 ராசிகள். ஜூலை 2026 16 முதல் ஆகஸ்ட் 17 வரை சூரியன் கடக ராசியில் சஞ்சரிக்கிறார். சந்திரன் ஆளும் கடக ராசியில் சூரியன் பயணம் செய்வதால் சிலருக்கு உணர்ச்சி வசப்பட்ட முடிவுகள், குடும்ப பிரச்சினைகள், செலவுகள் மற்றும் உடல்நல கவலைகள் அதிகரிக்கலாம். மேஷம். சூரியன் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடான சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். கவனிக்க வேண்டியவை: குடும்பத்தில் இணக்கத்தன்மை குறையலாம். கல்வி, தேர்வு மற்றும் குழந்தைகள் தொடர்பான கவலைகள் அதிகரிக்கலாம். தாயின் உடல் நலத்தில் கவனம் தேவை. காதல் அல்லது துணைவர் தொடர்பாக மன அழுத்தம் ஏற்படலாம். பரிகாரம்: ஏழைகளுக்கு உதவி செய்யவும், உணவு வழங்கவும். சிம்மம். உங்கள் ராசி அதிபதியான சூரியன் 12ஆம் வீடான விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். கவனிக்க வேண்டியவை: தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கலாம். கண் பிரச்சினைகள், தலைவலி, தூக்கமின்மை போன்றவை வரலாம். அரசு சார்ந்த வேலைகளில் தாமதம் அல்லது சிக்கல் இருக்கலாம். குடும்பம் மற்றும் பணியிடத்தில் வாக்குவாதம் தவிர்க்க வேண்டும். பரிகாரம்: அருகிலுள்ள கோவிலுக்கு சென்று மனமுருகி வழிபடவும். விருச்சிகம். சூரியன் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் பெயர்ச்சியடைகிறார். கவனிக்க வேண்டியவை: தொழில் அல்லது வியாபார காரணமாக பயணங்கள் அதிகரிக்கலாம். வேலை மாற்றம் குறித்து யோசிப்பவர்கள் கவனமாக முடிவு எடுக்க வேண்டும். பெரியவர்களுடன் வாக்குவாதம் தவிர்க்க வேண்டும். பணம், முதலீடு மற்றும் பரிவர்த்தனைகளில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். பரிகாரம்: உப்பின் அளவை குறைக்கவும். கும்பம். சூரியன் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீடான ரோகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். கவனிக்க வேண்டியவை: திருமணம் அல்லது திருமண வாழ்க்கையில் சிக்கல்கள் வரலாம். வேலை, தொழில் மற்றும் போட்டியாளர்கள் தொடர்பாக எச்சரிக்கை தேவை. முதலீடு மற்றும் நிதி முடிவுகளில் நிதானமாக இருக்க வேண்டும். சளி, இருமல் போன்ற உடல்நல பிரச்சினைகள் வரலாம். பரிகாரம்: கோதுமை மற்றும் வெல்லம் கலந்து பசுவிற்கு கொடுக்கவும். மீனம். உங்கள் ராசிக்கு சூரியன் 5ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். கவனிக்க வேண்டியவை: குடும்பம் மற்றும் பணியிடத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். காதல் துணையின் எதிர்பார்ப்புகளை புரிந்து கொள்ள வேண்டும். குழந்தைகள் மற்றும் கல்வி தொடர்பாக கூடுதல் கவனம் தேவை. ஆணவத்துடன் பேசுவது அல்லது நடப்பது தவிர்க்க வேண்டும். பரிகாரம்: தினமும் கணபதி மற்றும் குரு வழிபாடு செய்து பிறகு வேலைகளை தொடங்கவும். முடிவுரை: இந்த ஆடி மாதத்தில் மேஷம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் மற்றும் மீனம் ராசிக்காரர்கள் உணர்ச்சி வசப்படாமல் உடல் நலம், செலவு, உறவுகள் மற்றும் வேலை தொடர்பான விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் சூரியன் பெயர்ச்சியின் எதிர்மறை தாக்கங்களை குறைக்க முடியும்.